ஹாய் ஹலோ வணக்கம். பப்பாளி காய் வச்சு நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். எவ்வளோ சீக்கிரம் பண்ணலான்றதை பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான சாம்பார். சீக்கிரமாகவும் சமைச்சிடலாம். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் வச்சிடலாம். கிடைச்சா இந்த காய் வாங்கி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல தாளிச்சிக்கலாம். சாம்பாருக்கு முதல்ல காஞ்ச மிளகாயை போட்டுக்கணும். போட்டுட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சோண்டு ஜீரகம் தாளிச்சிட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயம், தாளிச்சிட்டு சாம்பார் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும். வதக்கிட்டு நல்லா வதக்கிடணும். வதங்கினாலும் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பும் போட்டுட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். அப்புறம் நம்ம தேவைக்கு பார்த்துட்டு அப்புறமா மீதி உப்பு போட்டுக்கலாம். நல்லா இதை வதக்கிக்கணும். வதக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்குறோம் இல்லையா பப்பாளி காய், அதையும் போட்டுடணும். போட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க பப்பாளி காய். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கூட்டு செய்யலாம். இதில் இந்த மாதிரி சாம்பாரை வைக்கலாம். சின்னதாக கட் பண்ணி நம்ம பரங்கிக்காய் பொரியல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மேலோட்டமான தண்ணியை இதில் ஊற்றிக்கிங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு ஊற்றுங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு நம்ம வேணும்னா போட்டுக்கலாம். இப்போது இந்த காய் வெந்துருச்சுன்னா பருப்பு ஊற்றி இறக்கிட வேண்டியதுதான். உங்களுக்கு தேவைன்னா புளி சேர்த்துக்கலாம். நாங்கள் புளி சேர்க்க மாட்டோம் சாம்பாருக்கு. புளி சேர்த்தா டேஸ்ட்டாகவும் இருக்கும். புளி சேர்க்காமையும் வைக்கலாம். இப்போது இந்த காய் நல்லா வெந்து வரட்டும், அப்புறமா பருப்பு சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், காய் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த இதில் நம்ம பருப்பை சேர்த்துக்கணும். பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்தோடனே இறக்கி சூடாக பரிமாறினோம்னா பப்பாளி காய் சாம்பார் ரெடி. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் உள்ளவங்க இந்த காய் சாம்பார் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும். அப்படியே பரங்கிக்காய் சாம்பார் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் பயப்படாதீங்க, யோசிக்காமல் இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள். லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ரைஸு, பப்பாளிக்காய் சாம்பார், வாழைக்காய் வறுவல், முட்டை அவியல். சூப்பராக லஞ்ச் ரெடி ஆகிட்டு வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.